ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு ஆரி ஒர்க் நம்ம சாதா மிஷின்லேயே நம்ம வீட்டில் தைக்கிற மிஷின்லேயே தைக்கலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு நீடிலெலாம் தேவை கிடையாது. ஸோ ஒரு ஜரிகை ரோலும் ஒரு சாதா நூல்கண்டும் வாங்கியிருக்கேன். இப்போ சாதா நூல்கண்டு வந்து மேலே நம்ம எப்பவும் போடுற மாதிரி போட்டுக்கணும். ஜரிகை வந்து பாபினில் சுற்றி நம்ம போட்டுக்கணுங்க. இப்போ ஒரு ஸ்லீவ் எடுத்திருக்கேன். அந்த ஸ்லீவில் வந்து பாருங்கள், ரோஸ் கலர் வந்து லைனிங் கிளாத்து, டார்க்கு கலர் வந்து மேல் துணிங்க. ஸோ இதை வந்து லைனிங் வச்சு நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இந்த ஆரி ஒர்க் வந்து நமக்கு நீடிலெலாம் தேவையில்லாமல் மிஷின்லேயே வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோங்கிறது தான் இந்த வீடியோ. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஆரி ஒர்க்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப டைம் கேட்பாங்க. ஸோ நம்மளே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி ஒர்க் வீடியோ நான் போடணும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். ஸோ அப்போ தான் நான் போடுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து 10 இன்ச் இருக்குது. இது வந்து 2.5 இன்ச்சு, அதாவது அடித்து திருப்பினதுக்கு அப்புறம் 2 இன்ச்சு வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இது கர்வ் பார்த்திங்களா, கோபுரம் மாதிரி முக்கோணம் மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். மேலே வந்து ஷோல்ட்ரு ஸ்டிச் பண்ணுறதுக்காக, அதாவது ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் துணி விட்டுறலாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பார்பின் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கோல்டு ஜரிகை வச்சு நம்ம கீழே மாட்டிக்கிறோம். மாட்டிட்டு இப்போ அந்த எப்படி லைன் போட்டிருக்கோமோ அந்த லைன்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த ஸ்டிச்சிங் வந்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணால் பத்தாதுங்க. அந்த போட்ட ஸ்டிச்சிங் மேலேயே ஒரு 3 இல்லை 4 டைம் அதே ஸ்டிச்சிங் மேலேயே போட்டிங்கன்னா தான் இவ்வளோ திக்னஸ் கிடைக்கும். ஸோ அப்போ பார்க்குறக்கு ஆரி ஒர்க் மாதிரியே இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு சின்ன டெக்கரேஷன் தான். ஸ்டோன் வந்து 4 ஸ்டோன் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த கேப்பில் வச்சுட்டு இந்த கோதுமை பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கோதுமை பீட்ஸும் கோல்டு பாலும் வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரு 100க்குள்ளே தான் வந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்குள்ளே நம்ம இந்த ஒர்க் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தா ஒரு 1500 சம்திங்கில் தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சைடெல்லாம் கூட நம்ம தேவைன்னா இந்த பீட் வந்து நம்ம வச்சுக்கலாம். இது நான் சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது ஒரு சின்ன டிப்ஸ்க்காக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நமக்கு தேவைன்னா சைடு பூரா வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த அளவே விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சிம்பிள் அண்ட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.